எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு NSWE அகாடமி. TNPSC Group 1 Prelims Test Batch at just 99 rupees only. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 மாணவர்களுக்கு 99 ரூபா, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 199. பேமெண்ட் டீட்டெயில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது 70 நாள். ஃபஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் என்னென்னு. இது 70 டேஸ் ஷெடியூலுங்க. சரிங்களா? குரூப் 1 தேர்வு அக்டோபர் 30ஆம் தேதி, அதாவது ப்ரிலிம்ஸ் தேர்வு வர இருக்குது. தேர்வுக்கு இன்னும் 90 நாட்கள் மேலே இருந்தாலும் ஒரு 70 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டுனா மீதி 20 நாட்கள் நீங்கள் கெத்தாக சுற்றுவீங்க. படிச்சிட்டேங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் இதாக கொடுத்துரும், அட்வான்ஸ் இன்ஸ்பைராக கொடுத்துரும். அதனால் ஒரு 70 நாட்களில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா மீதி 20 நாட்கள் நீங்கள் நிறைய டெஸ்ட் போடலாம், நிறைய எழுதி பார்க்கலாம், நிறைய ரிவிஷன் பண்ணலாம். அதற்காகத்தான் 70 நாள் ஷெடியூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிற காரணம். சரிங்களா? இந்நாள் வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கலை, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா கூட ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பேட்ச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். குரூப் 1 ப்ரிலிம்ஸு தாராளமாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். என்னடா இது குரூப் 1 அப்படின்னாலே எல்லாமே 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா சொல்கிறாங்க. இவர் வெறும் 19 என்ன சொன்னார், 19 என்ன சொல்கிறாரு, இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேட்க வேணாம். உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம NSWE மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் 4 குரூப் கொடுக்குறேன். அந்த 4 குரூப்பு 4 டெஸ்ட் பேட்சோட குரூப்பு. இந்த வருடம் இந்த 3 நான் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் டெமோ காட்டுறேன். இந்த வருடம் இந்த 3 மாதம் மட்டும் 4 டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணிடுவோம். எவ்வளோங்க? 4 டெஸ்ட் பேட்ச். 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 4மே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக என் பண்ணியிருக்கிறோம். நோட் திஸ் பாயிண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லி. டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சுட்டு என்ன நான் அனுபவப்பட்டிருக்கிறேன். 2 வாரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஓடுறவன் கிடையாது. சரிங்களா? என்ன ஆனாலும் சரி, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது மாணவர்களுக்கு தெரியும். அட்மிட்டாக இருக்கும்போது கூட 12 மணிக்கு அன்றைக்கி படிக்கக்கூடிய டாப்பிக்கு, லெசன் நம்பரு, சப்ஜெக்ட் நம்பரு, சப்ஜெக்ட் நேமு, தமிழ் இங்கிலீஷு PDF கொடுத்துட்டு தான் நான் போனேன். புரியுதுங்களா? அது மாதிரி தான் இருக்கும் பேட்ச்சு. ஒரு நாள் 1 மணி நேரம், 1 நிமிஷம், 1 செகண்டு கூட விட்டதே கிடையாது. அன்னன்னைக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அன்னன்னைக்கு கொடுத்துருவோம். நான் எல்லாமே உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அதாவதுங்க ஓப்பனாக சொல்ல போனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. நீங்கள் படிக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியலு, PDF, டாப்பிக்கு, அது இதுன்னு உங்களை கிளியர் பண்ண வைக்கக்கூடிய அனைத்தும் உங்களை தேடி வந்துடும். இந்த ஒரு 99 ரூபாவில் வந்துடும். இலவசமாக தான் பண்ணிருந்தேன். என்னடா 99 ரூபா ஃபஸ்ட்டு 100க்கு அப்புறம் 199 நெக்ஸ்ட்டு அப்படின்னா காரணம் என்னென்னா, அதாவதுங்க எனக்கு எப்போவுமே ஒரு பயம் இருக்கும். நான் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களா டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறேன்னு. இல்லைங்க, நான் ஆரம்பிக்கிற அந்த டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணால் தான் எனக்கு பெருமை. அப்போ தான் நானும் 4 பேருக்கு சொல்ல முடியும், கெத்தா ஆமாம் தானே NSWE தரப்புலேருந்து போயிருக்காங்கப்பா அப்படின்னு. அப்போது அந்த டெஸ்ட் பேட்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அதற்கான வேலைப்பாடுகள் நான் பண்ணணும்ல. அதுதாங்க 3 ஸ்டாஃபை ரெக்ரூட் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தவங்க கொஷின் மேக்கிங்கு, அப்புறம் PDF மேக்கிங்கு, கண்டென்ட் மேக்கிங்னா அன்னன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் நான் எல்லாமே உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னா ஓகேங்களா. எல்லாமே அந்த ஒரு 3 ஸ்டாஃபுக்கு கொடுக்கணும். அதில் ஒருத்தவங்க பேபி வச்சிட்ருக்காங்க, சிங்கிள் உமனாக போராடிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ரெக்ரூட் பண்ண 3 பேருமே பெண்கள் தான். சரிங்களா? இதில் எனக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னா உங்களோட வெற்றி மட்டும்தான். எனக்கு தெரியுங்க, ஷுவராக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க இந்த பேட்ச் மூலிமா. ஏன்னா ஒரு அகாடமியில் சேர்ந்தால் தான் கிளியர் பண்ண முடியும்னு இருக்குது. ஆனால் அகாடமியில் சேராமலே கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்திருக்கிறோம் இந்த குரூப் 4 பேட்ச்லையும் குரூப் 2 பேட்ச்லையும். ஸோ இது பேட்ச் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான். சார் நான் தமிழ், சார் இங்கிலீஷ், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தாராளமாக இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா குரூப் 4 டெஸ்ட் பேட்ச், அதாவது மொத்தம் 4 டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற ஒரு ப்ரூஃபுங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, எப்படி கொடுத்தாங்க, என்னென்ன மெட்டீரியல்லாம் கொடுத்தாங்க, எப்படி நடந்துச்சுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இல்லை. இன்றைக்கி டே நம்பர் 1 என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு பிளான் கொடுத்துருவோம். இதை கிளிக் பண்ண ஆகும், பிளான் வந்துடும், உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்துடும். அது கீழே இமேஜும் கொடுத்துருவோம். இது டே நம்பர் 2ங்க. என்ன டே, என்ன மந்த்து, என்ன டே. ஸோ டே நம்பர் 2 இல்லைன்னா டியூஸ்டேவா வெனஸ்டேவா அது. அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, அது கீழே என்னது 6th என்ன டேர்மு, என்ன சப்ஜெக்ட்டு, அது தமிழில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி லெசன் நம்பரு. இது ஜஸ்ட் இமேஜ் தான். கீழே பார்த்தீங்கன்னா டே நம்பர் 2 ஸ்டடி டாபிக், புக் PDF, வெப் மெட்டீரியல் ரெஃபரன்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ், 6th ஸ்டாண்டர்ட், டேர்ம் நம்பர் 3 ஹிஸ்ட்ரி, என்ன லெசனு. ஸோ லெசன் நம்பர், நேமு போத் தமிழ் இங்கிலீஷில், தமிழ் புக் PDF, இங்கிலீஷ் புக் PDF, இப்படி எல்லாமே சொல்லிட்டே போகலாங்க. ஆனால் செயல் மட்டும்தான்.
டே நம்பர் 1, டே நம்பர் 2 அதாவது என்னென்னாங்க 70 நாளா மொத்தம் 10 வாரம். சரிங்களா, மொத்தம் 10 வாரம். இப்போ ஒரு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டே நம்பர் 1 to 5, அதாவது மண்டே டு வெள்ளிக்கிழமை படிப்பீங்க. அன்னன்னைக்கு தரதை அன்னன்னைக்கு படிப்பீங்க. சாட்டர்டே ஒரு நாள் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணுவீங்க. சண்டே மதியம் வரைக்கும் ரிவிஷன் பண்ணுவீங்க. சண்டே ஈவினிங் 6 PM வந்து டிஎன்பிசி ஃபார்மெட்டில் ஓஎம்ஆர் தேர்வு நடக்கும். அதுக்கான ஆன்சர் கீ 9 மணிக்கு ஷார்ப்பாக கொடுத்துருவோம். இது மாதிரி படித்து தான் எத்தனையோ மாணவர்கள் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணியிருக்கோம், வெறும் 49 ரூபாக்கு. சரிங்களா, அமௌண்ட்டுங்கிறது இந்த இடத்துல பிரச்சனை இல்லைங்க, என்கிட்ட இருந்தால் நானே கொடுத்துருவாங்க. எனக்கு அந்த குரூப் 4 பேட்செல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஸ்டாஃபுக்கு பணம் கொடுக்கக்கூட என்கிட்ட காசு இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா லோன் போட்டுலாம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. பட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்க. நேற்று கூட குரூப் 4 பேட்ச் முடித்த பசங்க, சார் நான் வந்து ஒரு 10 நாள் தான் சார் பண்ணேன், அதுலேயும் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுறேங்க, எப்போவுமே ஓப்பனாக சொல்கிறதாங்க பிரச்சனை இல்லை. இது டே நம்பர் 3. நெக்ஸ்ட் டே நம்பர் 4 இதே மாதிரி வரும். இது டே நம்பர் 4. நீங்கள் வந்து எந்த புக்கு போய் தேடுறது, எந்த லெசன் தேடுறது, ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. சரிங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணால் போதும் தமிழ் புக் வந்துடும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும் இங்கிலீஷ் புக் வந்துடும். லெசன் நம்பரும் கொடுத்துருவோம். 3வது லெசன் பேஜ் நம்பர் மட்டும் கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா, அது ஒரு சயின்டிஃபிக் ஸ்கில்லுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லெசன் நம்பர் 3 பார்க்கணுன்னா பேஜ் திருப்பிவிங்க, லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2. அப்போ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் தென்படலாம். சரிங்களா, படித்ததை ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால தான் நாங்கள் அந்த பேஜ் நம்பர் மட்டும் கொடுக்குறதில்ல, லெசன் நம்பர் கொடுத்துட்றோம். அதுவுமே உங்கள் நல்லதுக்காகத்தான். ஸோ இது டே நம்பர் 3. ஸோ டே நம்பர் 4. இது டே நம்பர் 6 சாட்டர்டே. பார்த்தீங்களா, டே நம்பர் 2, டே 1 to டே 5. டே 1 to 5 படித்தவரை நன்றாக ரிவிஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடுநடுவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் டி வந்துடும், கரண்ட் அஃபேரு எல்லாமே. ஸோ NSWE ஒன் டைம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் தேர்வு எழுதுகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறது எல்லாமே. நான் எல்லாம் பேட்சில் ஜாயின் பண்ணும்போது நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ணால் எனக்கு 10-15 நாளைக்கு அப்புறம் தான் ரிப்ளை வரும். சரி, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை வரும், அதுவும் ஒரு சில நேரத்தில் வராது. ஸோ அன்னைக்கு என்னென்னமோ அதுதான். ஸோ சண்டே என்ன பண்ணிடுவோன்னா டே நம்பர் 1 to டே நம்பர் 5 என்னென்னலாம் நீங்கள் டாபிக் படிக்கணும் அதுக்கான இது கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே பாருங்களேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும் டே 1க்கு போயிடும். பார்த்தீங்களா, டே 1க்கு போயிடுச்சா. ஸோ திரும்பி நம்ம வரணும். அது கிளிக் பண்ணால் போதும், நீங்கள் வந்து அப்படி ஸ்க்ரோல் கூட பண்ண வேண்டியது கிடையாதுங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் குறைந்த இது தான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா, குறைந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 100 நபர்களுக்கு 99 ரூபா. ஆக்சுவலாக இது ஆரம்பிக்கணுன்னே எனக்கு இல்லைங்க, சீரியஸாகவே சொல்கிறேன். இல்லை, ஏன்னா SSC தான் இது பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நம்ம இவ்வளோ மாதங்களாக இவ்வளோ வருடங்களாக நம்ம டிஎன்பிசி மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இப்போ டக்குன்னு நம்ம டிஎன்பிசி குரூப் 1 போகலான்னா அது ஒரு மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதில் இறங்குறேனே. சரிங்களா, அது இல்லாமல் இந்த குரூப் 2 பேட்ச் குரூப் 4 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல் ஆனதில் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்களாங்க, இந்த பட்டன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு டக்கு நான் உங்களுக்கு போயிடும். ஸோ வீக் டெஸ்ட் நம்பர் 1, டேட் என்னது, டே என்னது, டெஸ்ட் அண்ட் ஆன்சருக்கு என்னது, இதெல்லாம் பண்ணுறதுக்கு தாங்க ஒரு ஸ்டாஃபுக்கு சம்பளம். சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு தான் ஒரு ஸ்டாஃபுக்கு சம்பளம், PDF மேக் பண்ணுறதுக்கு சம்பளம், ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணுறது சம்பளம், எல்லாமே தான். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்கு நம்ம கூலி தரோம் இல்லையா. ஸோ கொஸ்டின் அப்புறம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஸ்டின் அப்புறம் அனுப்பிட்டோம் 5:53 6 மணிக்கெலாம் உங்களுக்கு கொடுத்துருவோம். முன்னதாகவே மோஸ்ட்லி வந்துடும். சரிங்களா, ஜிஎஸ்ஸு இப்போது குரூப் 1 அப்படின்னு எடுத்துகிட்டால் நமக்கு வந்து ஜஸ்ட்டு GS அண்ட் மேக்ஸ், சயின்ஸ், CA மட்டும்தான். ஸோ லாங்குவேஜ் இல்லை அப்படிங்கிறனால இன்னும் ஈஸியாகவே நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஆன்சருக்கு ஸோ அவ்வளோதாங்க. இது மாதிரி தாங்க 70 நாட்கள் இதே மாதிரி தான் நடக்கும், வெறும் 99 ரூபாவில். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற நான், அதாவது ஓப்பனாக சொல்லப்போனால் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து சொல்லுவேன், நான் போன தடவையும் சொன்னேன்,
ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 49, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 99. பட் நான் என்ன சொன்னேன், உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ண என்ன சொன்னேன், உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுங்க பார்த்துக்கலான்னு தானே சொன்னேன். அது சில பேருக்கு ஏழை மாணவர்களுக்கு இலவசமாகவே கொடுத்தோம். அதாவது என்னென்னா பணம் முக்கியம் இல்லைங்க. நான் வந்து பணம் ரெடியூஸ் பண்ணுறனாலையோ இல்லை பேட்ச் போகிறனாலே ஒன்றும் இல்லை. எனக்கு தேவை என்னென்னா நீங்கள் கிளியர் பண்ணணும். நான் இன்னொன்றும் காட்டுற பாருங்கள். இது குரூப் 4ஓட மொத்த பேட்ச் ப்ராசஸ். வீக் நம்பர் 1, வீக் நம்பர் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5, வீக் 6, வீக் 7, வீக் 8, வீக் 9, வீக் 10 அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு NSWE இந்த குரூப் 1 பேட்ச் உங்களுக்கு ஒன்று போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து ஸ்டடி மெட்டீரியல் PDF எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கடைசியாக ப்ராக்டிஸ் செட்டு, ரிவிஷன் செட்டு, இது ஒன்று போதுங்க நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஏன்னா இப்போ இந்த தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறது 90 days தான். சரிங்களா? அன்னன்னைக்கு படிக்கிறத இப்போ நீங்கள் ஒரு 6 மாதம் படிச்சுட்ருக்கீங்க, இல்லை 10 மாதம் படிச்சுட்ருக்கீங்கன்னா ஓகேவாக இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதே இந்த நமக்கு ஒரு 90 days தான். அப்படிங்கிறப்போ அன்னன்னைக்கு படிக்கிறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்ட் டைம் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போது அன்னன்னைக்கு படிக்கிறதே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் அது வந்து படித்து எழுதும்போது என்னடா நமக்கு மார்க் வரலன்னு சொல்லி பேக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே உங்களோட சயின்டிஃபிக் ஸ்கில்லு, நீங்கள் என்ன நினைப்பீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணி தாங்க இந்த பேட்ச் போட்டிருக்கிறோம். சரிங்களா? வாரம் ஒரு தேர்வு தான் எழுத போகிறீங்க. ஆனால் அந்த தேர்வை பக்காவாக எழுத போகிறீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம 100 டெஸ்ட்டில் 0 வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு டெஸ்ட் எழுதுனால அந்த பக்காவாக அடிக்கணுங்க. சரிங்களா? இதே கான்செப்டோடு தான் நம்ம வந்து குரூப் 2 குரூப் 4 பண்ணோம். சேமாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த குரூப் 1 தாராளமாக நீங்கள் இது பண்ணுங்கள், ஜாயின் பண்ணி படிங்க. சரிங்களா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் நான் கொடுக்குறேன். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ வீக் நம்பர் 1 இந்த ட்ரைவும் கொடுத்துருவோம் உங்களுக்கு. இப்போ வீக் நம்பர் 1னா GS கொஸ்டின், இந்த கொஷின் போனால் GS கொஷின் இருக்கும். தமிழ் கொஷின் கிளிக் பண்ணால் தமிழ் கொஷின் இருக்கும். வீக் 1 ஆன்சரு, GS ஆன்சரு, இது எல்லாமே 49 rupeesக்கு பண்ணோங்க. 49 ரூபா தான் பண்ணோம். இப்போ குரூப் 1க்கு 99 சொல்லியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு 100 பேருக்கு வந்து 99, அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 199 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். GS, தமிழ், வீக் 1 ஆன்சர், வீக் 1 டெஸ்ட் போர்ஷன், இது எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாஃப், அன்னன்னைக்கு என்னென்ன ரெக்கார்ட்லாம் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் அவங்க டெஸ்ட் பேட்செல்லாம் இது பண்ணுறதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. நான் அட்மினிஸ்ட்ரேஷனும் ப்ளஸ் உங்களுக்கு நடத்துகிறது அது எல்லாமே நான் பார்த்துப்பேன். சரிங்களா? சப்ஜெக்ட் வீடியோ எல்லாமே ஒன்றொன்னா எல்லாமே இருக்குங்க. ஒரு லெசன் எடுத்துக்கிட்டால் அந்த லெசனில் என்ன படிக்கணும், இப்போ இந்த இருக்கிற 90 days ஃபுல் எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணி 100% கிளியர் பண்ணுறீங்க. சரிங்களா? கிளியர் பண்ணால் வச்சுருவோம். ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 99 தான். நான் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த வாங்குகிற இந்த 100 ரூபா 200 ரூபா வச்சு கோட்டை கட்ட போகிறது கிடையாது. சரிங்களா? அது சும்மாவே சம்பாரிச்சிக்கலாம். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளியர் பண்ணணுங்க. சரிங்களா? நான் நிறைய கூட்டமும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, லிமிட்டடாக இருக்கட்டும், போதுங்க. நம்ம ஒரு 100 பேரை கிளியர் பண்ண வச்சு அது அழகு பார்த்தா அதுவே போதுங்கிற. நான் நிறைய கூட்டம் இது பண்ணிங்கன்னா நிறைய இது வரும், நிறைய மெசேஜ் வரும், நிறைய சேட் வரும், நிறைய விஷயங்கள் வரும். அதெல்லாம் நம்ம ரிப்ளை பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம ரிப்ளை பண்ணணும். அதனால் லிமிட்டடாகவே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சார் அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க ப்ளீஸ். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பேமெண்ட் லிங்க் இருக்குது. அந்த பேமெண்ட் பண்ணி முடித்த பிறகு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அட்மினுக்கு. இது 8778963660 8778963630. அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் டெலகிராம் பண்ணலாம். மோஸ்ட்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டெலகிராம் வேண்டாம். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் குயிக்காக உங்களுக்கு ரிப்ளை வரும். பே பண்ணி முடித்த பிறகு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.